ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம். அதனால் புடவை எடுக்க போகிறோம் பீரோல் வைக்க. எங்கள் மூத்தார் பொண்ணுங்க, அதனால் எல்லோரும் போயிருக்கோம். அக்கா, நான், அண்ணா, அண்ணி எல்லோரும் துணி எடுத்துன்னு இருக்கோம். அக்காங்க அங்கே வேலை செய்கிறவங்க சகிக்காத நாங்கள் சொல்கிறதெல்லாம் எடுத்து போடுறாங்க. பூ போட்ட மெடிசன் ரெண்டே போட மட்டும்தான். இதம்மா அந்த பேப்பர் வால் போல இருக்குமாம்மா. கருப்பா இருப்பாக்கா உன்னை போல கருப்பா இருப்பா. எடுத்து போடுறாங்க. நீங்க என்ன பாருங்க. அம்மா துணி எடுத்துன்னு வரேன் இருமா. நல்லா இருக்குல ஃபேன்சி கலர். ஆனா இது அக்கா ஜப்பான் பீட்ல இந்த சின்ன பூ போட்ட மாதிரி போன வாரம் எடுத்துன்னு போனேன். அது இருக்காக்கா? எந்த போடுங்க? அது சின்ன பூ போட்டது. அவங்க கணக்கு கிடையாது. அவங்க அப்பா அம்மா இதில் உங்களுக்கு ஏதாவது எப்பவுமே நாங்கள் துணி எடுக்க போனோன்னா லேட்டாக தான் ஆகும். வீட்டில் சும்மா எதனா பண்டிகைக்கு போட்டுக்கிறப்ப லேட்டாக தான் எடுப்போம். இப்போ வந்து கல்யாணம் வேறு, அதனால் ரொம்ப லேட் ஆகுது. அண்ணா எங்கள் கூட வந்துட்டு பாவம் ஃபோன் பார்த்துன்னு இருக்காங்க. நாங்கள் அண்ணா கூட துணி எடுத்துன்னு இருக்கோம். எப்போ வந்தாலுமே ஓர்ப்பா அப்படின்னா நிதானமா எல்லாமே சலிச்சுக்காம சாரீஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. பொறுமையா நல்லா காட்டுறாங்க சாரீஸ். வராது பிச்சு காட்டுவாங்களாம்மா. அது பிச்சு காட்டுறாங்க பாருக்கா. இது வந்து ஒரு நெக்குக்கு வரும். அப்படின்னா தெரியுற நெக்குக்கு மட்டும் வரும். மறைக்கிற நெக்குக்கு வரும். பாவம் நம்மளுக்காக தேடி எடுத்துட்டாங்களா புடவைய. கல்யாணம் பொண்ணுக்கு புடவையெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து குட்டீஸுங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அதனால் அக்கா வந்து எடுத்துன்னு இருக்காங்க. கேத்திக்கு, சஞ்சனாவுக்கு. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பில்லு போடுறதுக்கு வந்திருக்காங்க. பில்லு போடுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் மறுபடியும் பில்லு போட்டுன்னு இருக்காங்க. பரிமளா அக்கா தான் வந்து பேசின்னு இருக்காங்க. கம்மி பண்ணுங்க, விலை கம்மி பண்ணுங்க, எப்பவுமே நாங்கள் இங்கே தானே வந்து எடுத்துன்னு போகிறது அப்படின்ட்டு அக்கா பேசி எல்லாம் கம்மி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கினாங்க. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். எப்படியோ துணி எடுத்து முடிச்சிட்டோம். காலையில் வந்தோம். இப்போ டைம் 4 ஆயிடுச்சு. அண்ணா வந்து எல்லா கடையிலும் தேடி பார்த்துட்டாங்க. சாப்பாடு எங்கேயும் இல்லை, பைபாஸில் தான் இருக்குது. வாங்க, நீங்கள் ஒருத்தர் வாங்க, எடுத்துன்னு போய் ஹோட்டலில் விட்டு வரேன் அப்படின்ட்டு அண்ணா வந்து எல்லாருமே கூட்டின்னு போய் ஹோட்டலில் விட்டுன்னு இருக்காங்க. இங்கே ஏன் வந்துருக்கீங்க? சாப்பிட வந்துருக்கிறோம். என்ன சாப்பிட வரீங்க? சிக்கன் ரைஸ், சிக்கன் லாலிபாப் சாப்பிட போறோம். பசி அபுக்கு. இவ்வளோ தொழுவுக்கு ஏன் வந்தீங்க? கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கிறோம். உங்களுக்கா? எங்க நாத்தனாருக்கு பொண்ணுக்கு. எல்லாருக்கும் எடுத்தீங்களா? எல்லாருக்குமே எடுத்தாச்சு. பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. வாங்க போலாம், சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சாப்பிடு. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு எல்லாரும் உக்காந்துட்டாங்க. அந்த சைடு எல்லாரும் சாப்பிட்டோம். அண்ணா வந்து வாங்க, அங்கே நுங்கு இருக்குது வாங்கி தரேன் அப்படின்ட்டு பனங்காய் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்காக பஸ் ஏறிட்டோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.